welcome to Yugam Connects Kritika's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து jackfruit milkshake. Jackfruit வந்து சீசனல் ஃப்ரூட்டா எப்பப்ப இருக்கோ இந்த மில்க் ஷேக் வந்து நீங்க சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்ட நல்ல பயன்கள் இருக்கும். ஸோ இதோட ரெசிபி என்ன, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். வெரி சிம்பிள், நீங்க ஈஸியா நீங்க மார்னிங் நீங்க செஞ்சிடலாம். அதை ஜாக்ஃப்ரூட், கண்டென்ஸ் மில்க், காய்ச்சி ஆற வச்ச பால், ஏலக்காய் தூள், இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இட்ஸ் ஸோ சிம்பிள். ஆனால் இந்த ஜாக் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் அண்ட் நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். தட் நம்மளோட மார்னிங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். இந்த மாதிரி பலாப்பழம் எப்பப்போ நம்மளுக்கு சீசனில் கிடைக்குதோ நம்ம இந்த மாதிரி அதை உரித்து எடுத்து அந்த சீட் பார்ட்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் இந்த ரெசிபிக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ரெசிபீஸில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரூட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, கண்டென்ஸ் மில்க். ஸோ இதில் வந்து ஒரு 3 to 4 பெரிய டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் தென் இலைச்சி பவுடர், ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜாக்ஃப்ரூட் மில்க் ஷேக் ஒன்று ரெடி. பட் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கனால நம்ம இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறோம். டைல்யூட்னா மில்கோட ஓகே ஈஸியாக குடிக்கிற மாதிரி. இதுக்கு நேச்சுரல் கலர்ஸ் வந்து ஜஸ்ட்டு இந்த ஜாக்ஃப்ரூட்டோட பேல் எல்லோ அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு ஜாக்ஃப்ரூட் நல்லா டீப் எல்லோவாக இருந்தால் நல்லா டீப் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம எடுத்து அப்படியே ஒரு டெக்கரேஷனுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு நேச்சுரல் ஃப்ரூட்டோட ஒரு மில்க் ஷேக் வந்து நீங்கள் காலையில் குடிச்சிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஈஸியாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் ஹோல் ஃப்ரூட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். பட் ஆனால் இந்த ரெசிபி கீப்பிங் இன் மைண்ட் தட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபியோட முக்கியமான கருத்து. ஸோ இப்போ வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்டோட கேலரி கவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆல்சோ. இதில் வந்து என்னென்னா 100 grams ஆஃப் பலாப்பழம் எடுத்திங்கனாக்கா அதில் வந்து 120 கேலரிஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஸ்வீட் உள்ள பலாப்பழமாக இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அதோட ஃபைபர் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு வரும். பட் கேலரி மைனஸாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ தூரம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு அது கேலரி கவுண்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த நேச்சுரல் ஃபினாமினனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அட்வான்டேஜுக்கு இதை எடுத்துக்கலாம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டில் தென் see you, bye bye. நன்றி, வணக்கம்.